Brother Sam. இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். உங்க மினிஸ்ட்ரி ஜீசஸ் இஸ் த கேட்வே ஆஃப் ஹெவன் மினிஸ்ட்ரி கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய 200வது பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செஷனில் ஒரு ஓபனிங் பிரேயர் செய்வதில் மிகவும் சந்தோஷம். என்னுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அதற்கு முன்பாக ஒரு சிறிய பாடலை கேட்டு ஜெபத்திற்குள்ளாக செல்வோம். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவர் என்னை காத்திடுவார், அவர் நம்மை காத்திடுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அல்லது கொள்ளை நோயோ, நீரே எங்களை காப்பவர், நீரே எங்களை காண்கிற தேவன். பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மை எதிர்த்து நிற்க முடியாது ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயை எதிர்த்து நிற்க எங்களுக்கு திராணியே இல்லை சுவாமி. நல்ல நச்சவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, இந்த வாளிலும் நீர் எங்களுக்கு பலனை கொடுக்க வேண்டும். நீர் இரக்கமும் மன உருக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் ஆண்டவரே. கிருபை பாராட்டும் தேவனே, உடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை சுவாமி. ஆமாண்டவரே, இந்த வாளில் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. நீங்கள் கிருபை பாராட்ட போவதற்காக நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி. உம் நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புகிறோம். எங்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்படியே நீ செய்ய போவதற்காக நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. இந்த வேளையிலும் ஆண்டவரே, பிரதர் சாம் செய்கிற இந்த 200வது பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செஷனை கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே. உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செஷனில் உமது நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. துதி கன மகிமை மாத்திரம் உமக்கு தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Thank you for this opportunity, Brother Sam. God bless you. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவே வானத்தின் வாசல் என்ற ஊழியத்தை அருமையாக நடத்தி வருகிற அருமை சகோதரன் சாம் அமர்ராஜ் உடைய ஊழியத்தை கர்த்தர் மட்டும் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு உலகமே ஒரு பெரிய கவலையிலே ஆழ்ந்திருக்கிறது. கொரோனா என்ற தொற்று நோய் உலக மக்களை பாதித்து லட்சக்கணக்கான மக்கள் அதனால் வேதனைப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் மறித்திருக்கிறார்கள். இந்தியாவும் அதற்கு விலக்கல்ல. இந்த நிலையிலே இந்த கொரோனாவை பற்றிய அச்சத்தை தவிர்த்து உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் என்று இந்த ஊழியக்காரர் தமது ஊழியத்தின் மூலமாக மக்களை உற்சாகப்படுத்தி இதுவரை பல வீடியோக்களை வெளியிட்டு இன்றைக்கு 200வது வீடியோவை வெளியிடுகிறார் என்றால் உண்மையிலேயே கர்த்தர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய முயற்சியையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க அடியேனும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவரோடு இருப்பாராக. இந்த வழியில் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த கொரோனா என்ற வியாதியானது
உலக மக்களை பாய்த்திருக்கிற வேளையில கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழும்புகிறது, ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று. கர்த்தர் நல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். ஆனால் அதே வேளையிலே நீதி உள்ளவரை மறந்துவிடக் கூடாது. இன்றைய உலகத்திலே பாவம் தலைவிரித்து ஆடுகிறது. பலவிதமான கொடிய பாவங்கள் வேதத்திற்கும் கற்பனைகளுக்கும் ஆண்டவருடைய போதனைக்கும் எதிரான காரியங்கள் இன்றைக்கு மிக சுலபமாக நடைபெற்று வருகின்றன. இந்தியா விலக்கல்ல, தமிழ்நாடும் அதற்கு விலக்கல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு மக்கள் இருக்கிற வேளையிலே ஆண்டவர் இதை அனுமதிக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அதாவது இவையெல்லாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வருகையை நமக்கு வேதத்தின் அடிப்படையில் நினைவூட்டுகின்றன. கர்த்தர் சொல்கிறார், நான் வருகிறேன் என்று. வருவதற்கு முன்பாக நடைபெறுகிற காரியங்கள் நம்மை சோர்வுக்குள்ளாக்குகின்றன. இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நிச்சயமாக பலப்படுத்துகிறது. இந்த வேளையில அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாக்குறது. காரணம் என்ன? ஒருவேளை யோசிக்கலாம், நாங்கள் நெருக்கமடைகிறோம், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனம் முடிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறேன் என்ற விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ளே அதிகமாக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறார். ஆகவே காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாத ஆண்டுடைய வருகைக்கு இன்னைக்கு நாம் ஆயத்தமாக, இந்த கொரோனா என்ற ஒரு வியாதி மக்கள் மத்தியில பரவி நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வழிநடத்தக்கூடிய இருக்கிறது என்பதை நான் வேளையில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முற்படுகிறேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த பயத்திலிருந்து நம்மை நீக்குவார். அதி சீக்கிரத்தில் நீங்க வேண்டும். இந்த லேசான உபத்திரவ பாடலை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த உபத்திரவம் பாடுகள் அது நீங்கிவிடும் என்ற நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த இயேசுவே வானத்தின் ஊழியம் தொடர்ந்து கர்த்தர் மகிமையாக செயல்படவும் அவருடைய ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும் அடியேன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அதற்கு துணை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, இரக்கமும் கிருபையும் நிறைந்தவரே, இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கிற இந்த வேதனையிலிருந்து எங்களை வெகு சீக்கிரத்திலே விடுவிக்கப் போகிறதற்காக உங்களை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற அருமையான உம்முடைய மகன் சாமுவேல் அமிர்தராஜையும் அவருடைய இயேசுவே வானத்தின் வாசல் என்ற ஊழியத்தையும் அதில் பங்கு பெற ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக உம்முடைய நற்செய்தி உலகத்திற்கு பரம கிருபை செய்தோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம், பாதுகாப்பு, பராமரிப்பு எங்களோடு வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் எனக்கு தந்த நல்ல வேலைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமை ஆண்டவருக்கு உண்டாவதாக. இந்த நாளிலே அன்பு தேவனுடைய ஊழியக்காரர் ரெவரண்ட் சாமுவேல் அமிர்தராஜ் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக, தாளந்துகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த லாக்டவுன் பீரியட்ல ஏறக்குறைய 200 முறை இந்த புதிய ஆராதனையை நடத்துவதற்கும், ஜெபத்தை நடத்துவதற்கும், கர்த்தருடைய ஜனங்களை ஆராதனைக்குள்ளே நடத்துவதற்கும் தேவனால் இத்தனை முறை பயன்படுத்தியிருக்கிறதை நினைக்கும் பொழுது நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்ன வார்த்தையின்படி கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறவனை அநேகத்தில் நான் அதிகாரியாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கொஞ்சத்தில் உண்மையா இந்த ஊழியத்தை வரையிலும் செய்யவும் இன்னமும் செய்யவும் கிருபை கொடுத்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை உயர்த்துகிறேன். இன்னும் வரும் நாட்களிலே இன்னும் அநேகருக்கு தேவன் வல்லமையுள்ள ஒரு கருவியாய் பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டுடைய நாமத்தில் நான் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆண்டுடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Praise God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக.
ரெவரண்ட் டாக்டர் ஏஜே சாமுவேல் அமிர்தராஜ் அவர்கள் என்னுடைய கூட பிறந்த அக்கா மகன், என்னுடைய அம்மாவோடு கூட பிறந்த தம்பி மகன். அவர் சின்ன வயதிலிருந்தே மிகவும் புத்திசாலி, திறமைசாலி. கர்த்தர் அவருடைய கிருபையினாலே கர்த்தர் ஊழியம் செய்யும்படி தேவன் அவரை அழைத்தார். அநேக ஊழியங்களை நம்முடைய மகன் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். கர்த்தர் இந்த நாட்களிலே அவரை வல்லமையாய் உபயோகப்படுத்துவதை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் அமிர்தராஜை குறித்து சில வார்த்தைகள் உபாகமம் 2:7 சொல்கிறது, 100 நாட்களை நிலை, தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பார். ரொம்ப அருமையான வார்த்தை, எவ்வளவு அருமையான தீர்க்கதரிசனமான வசனங்கள். இது மிகவும் அருமையான குடும்பத்தை நான் கடந்த 20 வருடங்களாக அறிவேன், நன்கு அறிவேன். என்னுடைய குடும்பம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான், என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், என் அன்பு சகோதரன் அவருடைய வீட்டுக்கு செல்வேன். ஏன் தெரியுமா? ஊழியம். ஒவ்வொரு வாரமும் ஊழியத்தை நடத்துகிற அருமையான குடும்பம். அவருடைய தகப்பனார் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் பிள்ளைகளை வளர்த்த விதம், ஊழியர்களை கொண்டு சென்ற விதம், என்னையும் என் அன்பு சகோதரின் ஊழியர்களிலே இன்றைக்கும் மறக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அப்போதே எனக்கு தெரியும் டாக்டர் சாமுவேல் அமிர்தராஜ் ஊழியத்தை சென்று உருவாக்கப்பட்ட மகன். 4 சொல்கிறது அழைக்கப்பட்ட அழைப்பு. ரெவரண்ட் சாமுவேல் அமிர்தராஜின் அழைப்பு அழைக்கப்பட்ட அழைப்பு. ஏசாயா 46:11 சொல்லுகிறது, திட்டம் பண்ணினேன், நிறைவேற்றுவேன், சொன்னேன், செய்து முடிப்பேன். ஆண்டவர் பாக்கியராஜையா குடும்பத்தை குறித்த ஒரு திட்டம், அவருடைய பிள்ளைகளை குறித்த ஒரு திட்டம், குறிப்பாக ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் அமிர்தராஜை குறித்த ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதை நான் 20 வருடங்களாக படிப்படியாக பார்த்துக் கொண்டு வருகிறேன். எரேமியா புஸ்தகம் அவருக்கு சொல்லுகிறது, அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் எப்படி திட்டம் பண்ணினார். எரேமியா 1:5 சொல்கிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்! அருமையான பிள்ளைகளிலே, அருமையான தாளந்துகளிலே, அருமையான ஊழியத்தின் காரியங்களிலே எத்தனை சுவிசேஷர்களை ஊழியக்காரர்களாக மாற்றி இருக்கிற அருமையான ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் அமிர்தராஜ் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். இன்று மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் யாபேசின் ஜெபத்தை போல எல்லைகளை விரிதாக்கி வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய எல்லைகளை ஆண்டவர் பெரிதாக்குவார். ஏன் தெரியுமா? ஆண்டவராக மிகவும் விசேஷத்தவராக உங்களுடைய அழைப்பு அழைக்கப்பட்ட அழைப்பாய் இருக்கிறது. ஆகவே உங்களை வாழ்த்துகிறேன். பாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். உங்களுக்கு அருமையான பிள்ளைகள், அருமையான அன்பு மனைவி, இந்த குழந்தைகளையும் உங்களுடைய அருமையான மனைவியும் இந்த குடும்பத்தின் ஊழியத்திலே ஆண்டவர் மென்மேலும் வளர்க்க உங்களை ஆசீர்வதிக்க அம்பத்தூரிலிருந்து டாக்டர் ராஜா பிரபாகரனின் குடும்பம் உங்களை வாழ்த்துக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய அருமையான பாஸ்டர் டாக்டர் ரெவரண்ட் சாமுவேல் அமிர்தராஜ் அவர்கள் ஒரு சிறப்பான பணியை இந்த லாக்டவுன் பீரியடிலே நடத்தி கொண்டு வருகிறார். அவரை வாழ்த்துகிறோம். குறிப்பாக நாம் அனைவரும் வீட்டிலே முடங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை, வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலை, அப்படியே சென்றாலும்
முக்காடிட்டு செல்லும் விதமாக பாதி முகத்தை மூடிக்கொண்டு செல்ல வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். இந்த காலங்கள் மிகவும் சோர்வாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அருமையான இவருடைய பணி யூடியூப் மூலியமாக வெகு நேர்த்தியாய் பல பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய நிறுவனங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பெரிய நிறுவனங்களே செய்ய முடியாத ஒரு முயற்சி அருமையாய் இந்த பாஸ்டர் செஞ்சிருக்கிறாங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மட்டுமல்ல, இவருடைய திருப்பணியிலே அவருடைய பிள்ளைகள் இருவரையும் இணைத்துக் கொண்டு ஐசக் இமானுவேல், ஜூலி 2 பிள்ளைகளும் வெகு நேர்த்தியாய் பாடல்கள் வழியாக அநேக பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி செலுத்து. இந்த குடும்பத்தை குறித்து நாம் சொல்லும் பொழுது பல தலைமுறைகளை ஊழியத்தின் பாதையிலே நடத்திய குடும்பம் இது. இவருடைய முன்னோர்கள் கிட்டத்தட்ட இது 3வது 4வது தலைமுறை ஊழியத்தின் பாதையிலே சிறப்பாய் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு, இந்த குடும்பத்திற்கு, இந்த பாஸ்டருக்கு வெகு நேர்த்தியாய் தேவன் அருள் புரிய, இறைப்பணியை செய்ய அருள் புரிய வாழ்த்துகிறோம். குடும்பமாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாட்கள் உண்மையாலுமே ஆலயத்துக்கு செல்ல இயலவில்லை, ஒருவரை சந்திக்க இயலவில்லை. ஆனாலும் இப்படியாக இந்த வழிபாட்டின் வழியாக ஒரு நேர்த்தியான பணியை செய்திருக்கிறார். அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம். Praise the Lord, my brother Sam. Your ministry through Facebook and YouTube online gospel messages and nice songs are really good. We as a family watched your live program, and during the lockdown days due to the deadly coronavirus, your message and songs really inspires us. We thank our Lord Jesus for giving you the opportunity to arrange this broadcasting, helping us to hear the Lord's message. Each program is unique and well planned. We appreciate your effort and wish you to continue to run this broadcast as long as possible. Thanks, Sam, for all your efforts. God bless you and family. I am Hannah Thomas. I thank and praise God for the worship and prayer ministry of Dr. Reverend Samuel Amritaraj during the lockdown period. The songs were very meaningful and encouraging to me. The messages helped me to grow more in the Lord. I could also share these thoughts to my friends and my prayer group, and they were also blessed. May the Lord bless this ministry more and more and be a channel of blessing in the coming days. Thank you for giving me this opportunity. Lockdown period, the songs we sang, both from the old and new collections, were touching and inspiring. The messages you gave were very meaningful and powerful, and the prayers gave strength for us to go on. Thank you, Pastor, for being an inspiration to start our own fellowship. God bless your ministry. I thank and praise God for protecting me and my family during this pandemic lockdown. It was a new experience to have a closer walk with God. Moreover, Pastor, your online worship messages was an inspiration to me, and it helped me to grow more in my spiritual life. I wish and pray that you continue to do this ministry and be a blessing to many souls like me
who will be encouraged in their spiritual life. Thank you. Praise be to God. I was very happy to share my testimony with you, uncle. இந்த லாக்டவுன் பீரியடில் வந்துட்டு சர்ச்செல்லாம் ஓப்பன் பண்ணாத நிலமையில் உங்களுடைய வர்ஷிப் வந்துட்டு ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுறீங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் ஃபார் யோர் ப்ரேயர் அண்ட் ஃபார் யோர் வர்ஷிப். வி ஆர் வெரி பிளெஸட் வித் இட். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். Praise the Lord. Jesus. Hallelujah. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 200வது இந்த வீடியோவில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் என் தேவன் பாராட்டின கிருபைக்காக அவரை துதிக்கிறேன். அவருக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி இதை நடத்தினார் அப்படின்னு சொன்னா உண்மையாலுமே இது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்குது. வசனம் சொல்லுது, யோபு 9:10 அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் செய்வேன் ஆண்டவர் சொன்னார். அன்று கிருபையில கிட்டத்தட்ட ஒரு இன்றையோடு இந்த ஊரடங்கு நாட்கள் ஆரம்பித்து 116 நாட்கள் ஆகிறது. 116 நாட்களிலே 50 நாட்கள் நாம் தினமும் ஆராதனை நடத்தினோம். அதாவது மார்ச் 23 இருந்து மே 15 வரைக்கும் 50 நாட்கள் தொடர்ந்து தினமும் தேவனை ஆராதித்தோம். அதன் பிறகு வேலை நிமித்தமாய் தினந்தோறும் ஆண்டவரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலைனால வாரத்துக்கு 2 நாட்கள், ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை, இப்படி 2 நாட்கள் ஆண்டவரை ஆராதிச்சோம். அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இன்றோடு ஒரு 70 டேஸ். அப்போ 70 டேஸ்ல ஒரு 200 வீடியோ போடுறதுன்றது ஆண்டவர் கிருபைதான். ஆமென். ஆகவே நிச்சயமாக இது மனுஷனுடைய மேன்மைக்காக கிடையாது. வசனம் சொல்றது, ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சா கர்த்தர் மகிமைப்படுத்துவார். இந்த 200வது நாள் இந்த வீடியோ சொன்ன உடனே அநேகர் இதற்காக தங்களுடைய விஷஸ் அனுப்புனாங்க. விஷஸ் அனுப்பின அனைவருக்கும் ஜெபித்த, ஆசீர்வதித்த, இந்த ஊக்குவித்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் இந்த 200வது நாள், இந்த 200வது வீடியோ இதுக்கு ஆரம்ப ஜெபம் செய்த அருமையான மிஸ்ஸஸ் ஷீலா லாரன்ஸ் மேடமுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அருமையான ரெவரண்ட் டாக்டர் அற்புதராஜ் அங்கிள், அவருடைய ஏஜ்லாம் கணக்கு பண்ணவே முடியாது, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம். அவரும் இதில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு எனி டைம் நான் மறந்தா கூட சாம் எனக்கு அந்த லிங்க் அனுப்பு சாம் சொல்லி அதை பார்த்து அதற்காக செபித்து அவர்கள் அனுப்பினதற்காக அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அருமையான பிஷப் ஃப்ரெடி பாஸ்டருக்கும், பாஸ்டர் ஜோயல் ஜோஷு அவர்களுக்கும், அருமையான அங்கிள் டாக்டர் ராஜா பிரபாகரன் அங்கிள் அவர்களுக்கும், அருமையான என்னோட மாமா தேவ மனோகர் அவர்களுக்கும், அருமையான பிரதர் பால் சதீஷ் அண்ணன் அவர்களுக்கும், தினந்தோறும் அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க கரெக்டாக ஃபஸ்ட்டு ஆளாக வந்து உட்காருவாங்க. அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்திலே நான் நன்றி செலுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அதே போல அருமையான மிஸ்ஸஸ் தாமஸ் அவர்களுக்காகவும், சாந்தி பிரதீப் மேடம், நிர்மலா ஜான் மேடம், அருமையான மகள் திவ்யா, ஜோஷ், மாதிரி இந்த வீடியோ அப்படின்னு சொல்லும்போது நாட் ஒன்லி ஃபார் மென்ஸ் ஆர் யூத் ஆர் சில்ட்ரன்ஸ் ஆர் உமன்ஸ் அப்படின்னு சொல்றத திஸ் வர்ஷிப் ஃபார் எவ்ரிபடி. ஏன்னா இந்த 200வது வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12 பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, பிளஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் கூட இந்த 12 சீச்சர்கள் இருந்த மாதிரி இந்த 12 பேரை கொண்டு கர்த்தர்
இதை கனப்படுத்திருக்கிறதுக்காக, இதை ஆசீர்வதித்ததற்காக தேவனை துதிக்கிறேன். ஆமென். இதை பெருமைக்காக சொல்ல, ரொம்ப ஷார்ட் டைம்ல எத்தனை பேருக்கு இது ரீச் ஆயிருக்கு. அதாவது முதியவராக இருந்தாலும் சரி, இந்த ஊழியராக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் இதை சென்று சேரும்படி தேவன் கிருபை செய்தார். அதாவது முதலாவதாக தேவனுக்கு கொடான கொடிய ஸ்தோத்திரத்தை சொல்லிக் கொள்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா இந்த 116 நாள் நான் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆமென். வசனம் சொன்னபடி நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படியாய் ஒண்ணுமே இதெல்லாம் ஞானம் ஐடி ஃபீல்ட்லாம் ஒன்றும் படிச்சது கிடையாது. தேவ கிருபை. கர்த்தர் இந்த ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே ஆராதனை இல்லாம நமக்கு துவக்கமே கிடையாது. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆராதித்த பிறகு இன்றைக்கு சாட்சி நன்றி சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறோம். பாடலாமா? ஒரு சில பாடல்களை பாடப் போகிறோம். அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். இது நம்ம வாழ்க்கையில வந்த உபத்திரவம் பார்த்தீங்கன்னா அது சீக்கிரத்துல நீங்க போகிற லேசான உபத்திரவம். ஆமென். சேர்ந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தல பாடலாமா? சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறேன். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறேன். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை
துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானவர் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். தொடர்ந்து பாட போறோம். பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன்னேறவே பண்ணலாமா? பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன்னேறவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உம்மை தேவன், அவர் தாசக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. நீ எண்ணி செய்வாய், எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார், தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஓஹோ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஆமென். கர்த்தரை எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதையும் வாயில இருக்கும். அந்த துதி தான் என்னை உங்க மத்தியில உட்கார வச்சிருக்கு. ஆமென். இல்லாட்டி நான் தான் ஃபர்ஸ்ட் ஆள் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கணும். ஆனா ஆண்டவர் கிருபை, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஆமென். இது வரைக்கும் எனக்கு கேமரா எப்படி செட் பண்ண, எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியாது. கேமரா இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஒன்றும் பெரிய வீடியோ கேமராலாம் வச்சு ஒன்றும் பண்ணல. சாதாரண செல்போன்ல ஒரு மிக்சர் சிஸ்டம், நத்திங். ஈக்குவலைசேஷன் ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப நல்லா, ரொம்ப இருக்குது. கிருபங்க. ஆண்டவர் சொன்ன கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியாய் வைப்பேன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் ட்ரையல் பண்ணும்போது அப்படி வச்சு ஷெல்ஃப்ல வச்சு வீடியோ எடுத்தேன். ஆனா ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் ஆண்டவர் கிருபையை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, ஆண்டவர் ஒன்றையும் ஆண்டவரே கற்றுக் கொடுத்து நேர்த்தியா இந்த 200 வீடியோக்களை யூடியூப்ல அது போடும்போது அப்படியே போஸ்ட் பண்ணிடுவேன். எப்படி இருக்குதோ இந்த ஸ்கிரீனோட அப்படியே போஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா தெரியாது, அந்த ஃப்ரண்ட் அந்த பேனர் பண்ண தெரியாது. 2 நாட்கள் முன்பதாக தான் என் பையன் பண்ணிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு என்ன பண்றது, நம்மளும் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு 3 நாள்ல 100 பேனர்ஸ் ரெடி பண்ணி அதில் போட ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் கிருபை 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 தான். எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் அவர் செய்து நேற்று அன்னைக்கு கூட இன்னைய அந்த அண்ணனோட அந்த விஷயம், அந்த ஜெபம், அந்த வாழ்த்துக்களை கூட இன்றைய விடிய காலைல 3:30 மணி வரைக்கும் அதை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணி 1 by 1 அது கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு இன்னைக்கு 12 மணி ஆச்சு மதியம். இல்லாட்டி இன்னைக்கு கூட்டம் நடக்குமா, நான் நாளைக்கு தள்ளி போடலான்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை, இன்னைக்குள்ள இதை செய்ய வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் இன்றைக்கு மகிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த 116வது நாள் இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த 70 நாட்கள் கூட்டத்துல 200வது வீடியோவை கர்த்தர் ரீச் பண்ண கிருபை செய்தார்னா கர்த்தருடைய சொத்து கிருபை. அவருக்கே துதிக்கான மகிமை. ஆமென். ஒண்ணுமே தெரியாதவர் தான் ஆண்டவர் எடுத்து அவர் பயன்படுத்துகிறார். கிருபைக்கு அளவே கிடையாது. தொடர்ந்து அடியனுக்காகவும் அடியனுடைய ஊழியத்துக்காகவும் குடும்பத்திற்காகவும் பலவீனத்துக்காகவும் விசேஷமாக செபித்துக் கொள்ள இதை பார்த்து கொண்டிருக்கிற பார்த்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு பாடலை பாடிட்டு சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு முடியாக நான் செபித்து நான் முடிக்க போகிறேன். வானம் போற்றுவோம் பரிசுத்த தேவனே என்ற ஒரு பாடல் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பாடுவதற்காக தான் வந்திருக்கிறோம். பாடும்போது நம் பாடுகளை கர்த்தர் பறந்து போக செய்வார். சேர்ந்து பாடலாமா? Praise the Lord. வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை என்ற இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஈடற்றவர் அழகில் உள்ளவர். வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஈடற்றவர் அழகில் மேன்மை உள்ளவர். சிங்காசனத்திலே விற்றாலும் ராஜமே பணிந்து உமையாராதிப்பே. வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஈடற்றவர் அழகில் மேன்மை உள்ளவர். ஆமென். இந்த பாடல தான் இப்ப எல்லாம் சேர்ந்து பாட போறோம். சின்ன ஒரு கோரஸ் தான். வானம் போற்றும்
உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஈடற்றவர், அழகில் மேன்மை உள்ளவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என் தேவனை துதித்து பாட போறோம். பாடலாமா? வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை, அழகில் மேன்மை உள்ளவர், வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஈடற்றவர், அழகில் மேன்மை உள்ளவர், சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, அணிந்து போற்றியே உம்மை ஆராதிப்பே, சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வீற்றாளும் ராஜனே, மாணிந்து போற்றியே மாணிந்து போற்றியே உம்மை ஆராதிப்பே. அவர் ஈடு இணையற்றவர், அழகில் மேன்மை உள்ளவர். ஆமென். நம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பலன் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் என்று வேதவசனம் சொல்லுது. ஆமென். ஆகவே அவர் சகலத்தையும் செய்ய வல்ல தேவன். அவர் செய்ய நினைக்கிற காரியம் ஒன்று கூட தடைப்பட்டு போகாது. இப்போ ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளை வச்சு ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை செய்யறாருன்னா, எல்லாம் தெரிஞ்ச ஆள் ஆண்டவர்கிட்ட இருந்தா ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்வார். ஆமென். ஆகவே நீங்க செய்ய வேண்டியது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா அவரே காரியங்களை வைக்க செய்வார். ஆமென். அப்போ இது செய்யணும், அந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான பாடல்களா இருக்கும். பாடின பாடல்களா இருக்காது. அநேக பழைய இந்த கலெக்ஷன் சாங்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு லேட்டஸ்ட் அந்த பீட் ரெடி பண்ணி போட்டு அதை அருமையாய் நேர்த்தியாய் செய்ய தேவன் கிருபை செய்தார். ஒவ்வொரு அந்த பாடலை பிராக்டிஸ் பண்ணி ஒரே நாள்ல ஒரு சில புதிய பாடல்களை ஒரே நாள்ல கற்றுக்கொண்டு பாடவும் ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமென். மலையாள பாடலை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த மாதிரி அநேக பாடல்கள் கிட்டத்தட்ட அது கவுண்ட் பண்ணி பார்த்தா இந்த 200 வீடியோஸ்ல 127 பாடல்களை பாடும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 127 பாடல்கள் மாத்திரமல்ல, 72 மெசேஜ் செய்திகள் கொடுக்க தேவன் கிருபை செய்தார். அது மாத்திரமில்லாமல் 4 இரவு ஜெபங்கள். ஆமென். எல்லாம் தேவ கிருபை. மனுஷங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. வெறுமையான பாத்திரம் ஆண்டவர். நான் ஆண்டவர்களை கொடுத்த ஆண்டவர் நிரப்பி பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். இந்த வாழ்த்து அப்படின்னு சொல்லும் போது இந்த வாழ்த்து எப்ப செய்வாங்க, எப்ப சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிட்டைர்மெண்ட்ல சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒரு கல்யாணத்துல சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு ரிட்டைர்மெண்ட் ஒன்று இருக்குது, ஃபைனல் ரிட்டைர்மெண்ட், அந்த உலகத்தை விட்டு போற ரிட்டைர்மெண்ட். அப்போ இந்த மாதிரி சாட்சி சொல்லுவாங்க. ஆனா நான் உயிரோடு இருக்கும் பொழுதே கர்த்தர் இந்த சாட்சிகளை கேட்க எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறாருன்னா, என்னை காட்டிலும் பாக்கியவான் யாரும் இருக்க மாட்டேன் நான் சொல்லுவேன். பெருமையா சொல்லவும் கிருபை. ஜீவனுள்ள நாள் எல்லாம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையின்படியாய் உயிரோடு இருக்கும் போதே இந்த சாட்சிகளை என் காதுகள் கேட்க தேவனிமா. ஒவ்வொரு சாட்சியை கேட்கும் போது, ஆண்டவரே இந்த இடத்துல இவர்கள் மத்தியில சாட்சியா இருக்கு கிருபை செய்திர உங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவர்களுக்கு உண்மையா இருக்கு கிருபை செய்திர உங்க ஸ்தோத்திரம். இப்படிதான் என்னுடைய சாட்சியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வசனம் சொல்லுது. கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியா வைப்பன் கர்த்தர் சொன்னார். 200 நாள் வீடியோலையும்
ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பிரதர் இந்த மாதிரி நீங்கள் வீடியோ நடத்துறீங்க, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எதனா நான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன், ஆண்டவர் கிருபை எனக்கு ஒரு குறையில்லை, கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் நிறைவாய் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் இதெல்லாம் செய்யணும், நீங்கள் செய்கிறதா இருந்தால் என்ன ஏழைங்களுக்கு செய்யுங்க, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்க ஆண்டவர் சொன்ன. கர்த்தர் இலவசமாய் கொடுத்த கிருபையை ஆண்டவருக்காக யூஸ் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். ஆமென். இதை காட்டில் என்னங்க வேணும்? ஆண்டவர் இலவசமாக கிருபையை கொடுத்துருக்கிறார். ஆமென். ஆகவே தொடர்ந்து எனக்காக செபித்துக் கொள்ளுங்கள். மீண்டுமாய் குடும்பத்திற்காக, ஊழியத்திற்காக, என்னுடைய பலவீனத்துக்காகவும் செபித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லி நான் செபித்து முடிப்பேன்னா, இந்த கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் நான் வந்து ஒரு 4 வருஷமாக வச்சுருக்கேன். 4-5 வருடங்களாக இருக்குது. இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 40 வீடியோ தான் போட்டுருக்கிறேன்னு. எங்கன்னா ஷூட் பண்ணதை அப்படியே எடிட் பண்ணி அது போட தெரியாது. 40 வீடியோ தான் போடுது. ஆனால் இந்த 70 நாட்களிலே இந்த 200 வீடியோ போட தேவன் கிருபையும் ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவர் செஞ்சிருக்கிறாருன்னா, நிச்சயமாகவே தேவன் என் மேல் வைத்த கிருபை, தயவு, அன்பு பெரியது. இந்த அன்பு கீடா என்ன காணிக்கை செலுத்த போறேன்னு தெரியாது. கர்த்தர் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று தாவீது சொன்ன அந்த வார்த்தையின்படியாய் அவர் ஆலயத்தில் தங்கியிருப்பதை, அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்க தேவன் கிருபை செய்வேன். இதற்காக செபித்துக் கொள்ளுங்கள். சுருக்கமாய் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லி உங்களுக்காக நான் செபித்து நான் கடந்து போக போகிறேன். வசனம் சொல்லுது, யோபு 42:2, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. ஆமென். அப்போ இந்த நாட்களில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 116 நாட்கள், அதாவது 4 மாசம் நம்ம ரீச் பண்ண போறோம். 4 மாசமா சபை கிடையாது, ஆராதனை கிடையாது, செய்தியை கேட்கணும். நிறைய இடத்துல நிறைய ஆன்லைன்லாம் வந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது தினமும் ஆண்டவரே எப்படியாவது இந்த மக்களுக்கு இந்த சத்தியம் போய் சேரணும், ஒரு ஆராதனை போய் சேரணும், அவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும். ஆமென். அப்போ இந்த வீடியோ போனால் நான் டெய்லி நான் ரெடி ஆகணும், என்ன ரெடி பண்ணிக்கணும், இந்த இடத்த ரெடி பண்ணணும், நான் பாடல்களை ரெடி பண்ணணும், செய்திகளை ரெடி பண்ணணும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 52 ஞாயிற்றுக்கிழமை தான் செய்தி எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு வாரத்தை செய்தி எடுத்துல. ஆனால் 50 நாளும் 50 விதமான செய்திகள் எடுப்பது என்பது கிருபை தான். கர்த்தர் கொடுத்த கிருபை. பெருமைக்காகலாம் சொல்ல, கர்த்தர் கொடுத்த கிருபை தான் சொல்றேன். நான் ஒன்றும் ஞானமே கிடையாதுங்க. வசனம் சொல்றது, கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம் சொல்ற மாதிரி அவருக்கு பயந்ததுனால ஞானத்தை கொடுத்துருக்கிறார். எப்பேற்பட்ட ஒன்றுக்கும் உதவாத எண்ணெயை கர்த்தர் அவர் உருவாக்கி உயர்த்துகிற தெய்வமே என்ற அந்த வார்த்தையின்படியாய் ஒன்றுக்கும் உதவாத எண்ணெய் அவர் உருவாக்கி உயர்த்தி வருகிறார். அதற்காக என் தேவனை நான் துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ வசனம் சொல்லுது, அவர் சகலத்தையும் செய்ய வல்ல தேவன், அவர் செய்ய நினைக்கும் காரியமே தடைபடாதான். அப்போ நான் நினைப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவரை நல்லா பெஸ்டா பண்ணணும், நல்லா ரீச் ஆகணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஒன்று கூட வேஸ்டா போகக்கூடாது. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு கனப்படுத்தி அதுக்கேற்ற கிருபையை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஒரு எக்யூப்மெண்ட் என்கிட்ட இல்லாமல் இருந்தாலும் ஆமென், ஆண்டவர் கிருபையாய் நடத்தினதுக்காக என் தேவனை துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். கிருபைங்க, கிருபா. இந்த ஆண்டவர் தாவீதை கூப்பிடும் போது அவனுக்கு எல்லாத்தையும் போட்டு பார்த்தாங்க, அவனுக்கு எதுவும் செட் ஆகல. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவன் ஆஸ் யூஷுவலா எப்படி இருந்தானோ அதே போல வந்தான். அவன் கிட்ட இருந்த அந்த கல்லியும் அந்த கவனையும் வைத்துதான் வந்தான். அதே போல ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு பண்ணோன்னா எனக்கு இது வேணும் அது வேணும் இது இந்த லிஸ்டே போடல. கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சா கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். முதல் தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடு, அப்போ தேவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படணும் சொன்னார். இருக்கிற பலத்தோடு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உன்னை அனுப்புகிறது நான் நல்லவான்னு சொன்னார். இருக்கிற பலத்தோடு உள்ளே இறங்கினேன். ஆரம்பத்தில் இருக்கிற வீடியோ பாருங்கள், அதோட பேக்ட்ராப் பாருங்கள், அதோட அந்த எஃபெக்ட்ஸ் பாருங்கள். ஆனால் நாளுக்கு நாள் ஆண்டவர் நடத்த ஆண்டவர் கிருபையாய் அது படிப்படியாய் கர்த்தர் உயர்த்தி மகிமைப்படுத்தி வந்ததுக்காக தேவனை துதிக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாம் கிருபை, எல்லாம் கனம், துதி, மகிமை எல்லாம் அவர் ஒருவருக்கே. அவர் ஜீவனை கொடுத்ததுனால உட்கார்ந்து ஆராதித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். இந்த சுவாசம் ஆண்டவர் கொடுத்த சுவாசம். ஆமென். ஆகவே என் உள்ளளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி அவர் கீர்த்தனம் பண்ணும்படியாய் தான் கர்த்தர் வைத்தார். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்ல தேவன். அவர் செய்ய நினைக்கும் காரியம் ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையில தடைபடாது. ஆமென். ஒரு பாடலை பாட போறோம். இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே பலன் என் வாஞ்சை என்றுமே, என் மணவாளன் நேசரானவர்,
ஆத்ம நேசர் லீலி புஷ்பமே மதுரமே என் நேசமே என்ற பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்த போவோம். பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே, என் மணவாளன் என் நேசரானவர், ஆத்மநேசர் லீலி புஷ்பமே. இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே, என் மணவாளன் என் நேசரானவர், ஆத்மநேசர் லீலி புஷ்பமே. மதுரமே எந்த நேசரே, உம்மன் நிறைந்திடுவேன், சாரோனின் ரோஜாவும் நீரே, என் நேசரே என் மீட்பரே அன்பரே. மதுரமே எந்த நேசரே, உம்மன் நிறைந்திடுவேன், சாரோனின் ரோஜாவும் நீரே, என் நேசரே என் மீட்பரே அன்பரே. ஆமென். இந்த ஜெபத்தை நடத்துறதுல ஒரு சுயநலம் இருக்குதுங்க. ஓப்பனா சொல்லிடுறேன். என்ன சுயநலம் அப்படின்னு சொன்னா, வசனம் சொல்றது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினார். யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினான். கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். அப்போ நான் இந்த நேரலின் மூலமாய் அநேகருக்காக ஜெபிப்பது நிமித்தமாய், ஆமென், கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றி, என் பலவீனத்தை மாற்றி, என் கட்டுகளை மாற்றி, எனக்கு பலத்தை கொடுத்து உங்க மத்தியில சாட்சியா உட்கார வச்சிருக்கிறாரு. ஆமென். ஆகவே நீங்களும் யோபுவை போல உங்கள் சிநேகிதர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பையும் நீக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்ல தேவன்க. ஆண்டவர் ரெடியா இருக்கிறார், எல்லாருக்கும் கிருபைகளை கொடுக்க ரெடியா இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது, ஆமென். ஆண்டவர் சொல்றார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமா போவா, தெரியாது, வராது. மோசே கூட அப்ப ஆரம்பத்தில் அப்படிதான் சொன்னாரு, நான் உன் அனுப்புறேன், நான் திக்குவாய், நான் எனக்கு வாயில வார்த்தை வராது. ஆமென். நான் இன்னைக்கு பேசுறேன், பாடுறேன், மகிமைப்படுத்துறேன்னா எனக்கு சின்ன வயசுல என்னோட சாட்சியை பார்த்தீங்கன்னா என் வாயில வார்த்தைகளே வராது. ஒரு வார்த்தை வரும்போது அது குளறி தான் வரும், சரியான வார்த்தைகள் வாயிலிருந்து உச்சரிப்பு வராது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, சிறிய குழந்தையா இருக்கும்போது, ஒரு வயசு குழந்தையா இருக்கும்போது எனக்கு ஃபிக்ஸ் வந்து விட்டது. இந்த வலிப்பு வியாதி வந்ததுனால டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்களா, இல்லை இந்த ஃபிக்ஸை வந்து க்யூர் பண்ண முடியாது. இந்த குழந்தை என் வீட்டில் ரெண்டாவது பையன் நான். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் கை விட்டான், ஒன்றும் பண்ண முடியாது, ஃபிக்ஸ் வந்துட்டு இருக்குது. அப்புறம் சொல்கிறாங்க, அமாவாசை வர இந்த ஃபிக்ஸ் வரும் அவருக்கு, ஆகவே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, வீடு ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிட்டு இந்த குழந்தைய தண்ணியில் போடுன்னு சொன்னாங்களா. அதே போல் வீட்டில் வந்து என்ன பண்ணாது, நான் சொல்கிறது வந்து ஒரு வயசு எங்கள் அப்பா அம்மா சொன்னது நன்றிக்கு உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். வீடு ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணியில் என்ன குழந்தைய, அந்த ஒரு வயசு குழந்தைய அது மேலே போட்டு வச்சாங்க, அந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்களாம். கிட்டத்தட்ட எனக்கு இன்றைக்கு 42 வயசு முடிய போகுது. இந்த ஜூலை 26 வந்தால் 42வது வயதை முடிக்க தேவன் கிருபை கொடுக்கிறார். ஆமென். அப்போ இந்த 41 ஆண்டுகள், ஒரு வயசுல சொன்னாங்க மரித்து போயிடுவேன்னு சொன்னாங்க. இந்த வலிப்பு வியாதியை ஒவ்வொரு அமாவாசைக்கு வரும்னு சொன்னாங்க.
கிட்டத்தட்ட 41 வருஷமாக நான் நிறைய அமாவாசையை பார்த்துருக்குறேன். ஒரு நாள் கூட அந்த என்னை விட்டு போன அந்த பலவீனத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கல, எடுத்து போட்டார், ஜீவனை கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு வரைக்கும் சரியான பேச்சு வர்றதுனால, ஆரம்பத்தில் வந்ததுனால அவருக்கு பேச்சு வரல போல அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை பாட மகிமைப்படுத்த ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்து உங்கள் மத்தியில் உட்காந்து வச்சுருந்தாருன்னா, என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். இன்றைக்கு இந்த ஆராதனையை பார்க்க எங்கள் அப்பா அம்மா எங்கள் கூட இல்லாமல் இருந்தாலும் அருமையாக எங்கள் அப்பா அம்மா கொடுத்த எங்கள் உறவுகள், ஆமென், ஊழியர்கள், விசுவாசிகள், நண்பர்கள், அநேகரை ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாய் ஆண்டவர் அடியனுக்கு கொடுத்ததுக்காக என் தேவனை துதிக்கிறேன். ஆமென். அதே போல் அநேக பலவீனங்களை தாண்டி வர ஆண்டு கிருபை. இந்த நேரலை நடத்தணும் அப்படின்னு 50 days கண்டினியூ நடத்தும் போது எத்தனையோ நாட்கள் நான் மாத்திரை போட்டு உட்காந்து ஆறுதல் நடத்திருக்கிறேன். வீட்லேயும் சொல்லுவாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தணுமா, ஒரு ஸ்கிப் பண்ணிடலாமே, அடுத்த நாள் பார்த்துக்கலாம். இல்லை, ஆண்டு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நீ செஞ்சே ஆகணும். ஏன்னா வீடியோ முன்னாடி தாடியை வச்சுக்கிட்டு அப்படி இருந்தால் நல்லா இருக்காதே, என்னை பார்க்குறவங்க சந்தோஷமாக இருக்கணுமே. ஆமென். ஸோ அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உள்ள மாத்திரையை போட்டுன்னு தைலத்தை போட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி உட்காந்துக்கிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த அந்த ஆராதனை முடிக்கும் போதே கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார். இன்றைக்கு ஆண்டவரும் நம்ம மத்தியில் எதிர்பார்க்கறது, உனக்கு இருக்கிற பலத்தோடு, இருக்கிற பலவீனத்தோடு, இருக்கிற பிரச்சனையோடு நீ போ. கர்த்தர் உனக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் நீக்கப்பட வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறதோட போ, இருக்கிறதோடு ஆண்டவர்கிட்ட வா. எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இது உண்மையாலுமே இது மற்றவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமா, எனக்கு ஒரு மிகப்பெரிய காரியம். கர்த்தர் என் வாழ்க்கையில் இப்போ ஏற்பட்ட ஊழியத்தை அவர் நிறைவேற்றி வருகிறார் என்பது உண்மையாலுமே ஆண்டவரை மேலே வச்ச கிருபை. ஜெபித்த ஒவ்வொருவருக்காகவும் வாழ்த்தின, இதுக்கு சப்போர்ட் பண்ண, இதற்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் என் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இதை கேட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிச்சயமாய் கொடுப்பார். தொடர்ந்து ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த ஊழியம் தடைப்படாமல் நடக்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அவர் சகலத்தையும் அதினதின் நாட்களில் நேர்த்தியாய் செய்வார். இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் நான் காத்து கொண்டு இருந்தேன். நிறைய பேர் பண்றாங்க, பார்க்கும்போது நல்லா இருக்கும். நான் எப்போ ஆண்டவரை பண்ணுவேன்னு கேட்டேன். அது நிறைவேற 25 ஆண்டுகள் காத்திருந்து அதன் பிறகு மகிமையாய் செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். வசனம் சொல்லுது, நெடுநாள் காத்திருத்தல் இதயத்தை இழைக்கப்படணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு சொன்னாரு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 70 daysல, அதாவது 70 balls 200 run அடிக்கிற மாதிரி தான் எனக்கு இது அவ்வளோ ஒரு உற்சாகமா இருக்குது. எனக்கு முடிச்ச உடனே உட்காந்து ஒரு நாளைக்கு 3 பாட்டு முடிக்காம கீபோர்டு எடுத்து வைக்க மாட்டேன். உட்காந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணி, இது சாதாரண விஷயம் கிடையாது. முடியறதுக்கே நைட்டு 12 மணி ஆகிடும். லாக்டவுன் எனக்காகவே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை வேஸ்ட் பண்ணாம இதில் தேவ நாம மகிமைப்படும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன். ஆகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்களும் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கும்போது கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் இருக்கும் எல்லா குறைகளை நிறைவாய் மாற்றுவார். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கும் சகல குறைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிறைவாய் மாற்றுவாராக. ஆகவே தொடர்ந்து அப்படினுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளையும் சந்திக்க, உங்கள் குறைகளை நிறைவாய் மாற்ற, உங்கள் பலவீனங்களை பலனாய் மாற்ற என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவர் சகலத்தையும் அதினதின் நாட்களிலே நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்ல தேவன். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆமென். இப்படி ஒரு கொரோனா என்ற இந்த ஒரு சிச்சுவேஷன் இல்லைன்னா இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வந்திருக்காது. சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்ற அந்த வார்த்தையின்படியாய் ஆமென் கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்து வருகிறார். ஆமென். உங்க வாழ்க்கையிலும் நிச்சயமா இந்த லாக்டவுன் பீரியட்ல ஏதோ ஒரு நன்மை கர்த்தர் செஞ்சிருப்பாரு, ஒரு விடுதலையை செஞ்சிருப்பாரு. அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் கொடுத்தாலும் நன்றி, கொடுத்தது எடுத்தாலும் நன்றி. ஸ்தோத்திர பலியிட பிள்ளைகளா இருக்கும்போது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துவான். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாள் வரை நம்மை குறைவில்லாமல் கணின்மணி போல் நடத்தின தேவன், அவர் உங்கள் வாழ்க்கையிலும் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைப்பது கூட தடைப்படாது. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து இருக்கிறாரோ நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையாய் நேர்த்தியாய் மகிமையாய் செய்து கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இதுவரை உம்மை பாடி மகிமைப்படுத்தினோம், உம்மை ஆராதித்தோம், இந்த வார்த்தைகளை கேட்டோம்.
ஆண்டவர் இந்த 200வது வீடியோவிலும் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கிருபை செய்கிற நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படியா அடியன் ஜீவனுள்ள நாளிலே இந்த சாட்சிகளை எல்லாம் அடியனுடைய காதுகள் கேட்கும்படி நீ கிருபை செய்கிற இது எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே ஆண்டவரே. இத்தனை நாட்கள் உண்மையா இருக்க கிருபை செய்தீர், இன்னும் உமக்கு உண்மையா இருக்க கிருபை தாங்க, இன்னும் பரிசுத்தமா இருக்க கிருபை தாங்க, இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்ய கிருபை தாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக செபிக்கிறோமப்பா. இது சகலத்தையும் செய்ய வல்ல தேவன். இது செய்ய நினைக்கும் காரியம் தடைப்படா என்ற வார்த்தையின்படியாக இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே சகல நன்மைகள் கிருபைகளை தடைப்படாமல் அந்தந்த நாட்களிலே கத்தனை செய்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். நடத்தினீர் தொடர்ந்து முடியும் மட்டும் கத்தனை நடத்துவீராக. இந்த கொரோனாவிலிருந்து விடுதலை தாங்க, மாறாத பிரச்சனைகளோடு தங்கி இருக்கட்டும். விரைவில் இதிலிருந்து நாங்கள் மீண்டு எழுந்து உமக்கு சாட்சியில் எழுந்து பிரகாசிக்க தேவன் கிருபை தர வேண்டுமாய் இந்த மீட்பர் மூலமாக செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். கேட்ட வார்த்தையின்படியாக ஆமென். அவர் சகலத்தையும் அந்த நாட்களிலே நேர்த்தியாய் செய்வார். அவர் சகலத்தையும் செய்ய வல்ல தேவன். அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. உங்கள் வாழ்க்கையில குறித்ததை தேவன் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ.